இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, நிறைய வந்து நம்ம பேருக்கு நோட்டீஸ் அது மட்டும் இல்லாம, கட்டணங்கள், நம்மளோட இமெயில் ஐடிக்கு எல்லாம் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, கடன் குடுத்தவங்க நம்ம ஒரு செக் குடுத்தால் 20 வருஷம் தண்டனைன்னு ஒரு பதிவு போட்டிருப்போம். இப்ப அதால பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் வந்து நாங்க பணம் குடுத்துருக்கோம் என்ன பண்றது? அப்படின்னு. முதல்ல பணம் குடுத்துருக்கியா? ஏன் பணம் குடுத்த? அதான் கேள்வி. ஒரே ஒரு கேள்வி தான். ஏன் பணம் குடுத்த? அவன்கிட்ட இல்ல. உன்கிட்ட இருக்கு. இதான் காரணம். இருக்கிற பணத்த கொண்டு போயிட்டு பேங்க்ல போடு. ஏன் உங்களுக்கு தான் கவர்மெண்ட்ல வட்டி தருதுல்ல சீனியர் சிட்டிசனுக்கு. போய் அங்க வட்டியில போய் வந்து ஆசைப்படு. எதுக்கு பொதுமக்களுக்கு போயிட்டு 10% வட்டி, 20% வட்டின்னு குடுத்துட்டு நீ செக்கையா வாங்கி வைக்கிற? இல்லங்க அவன் அவசரத்த கேட்டான். அவசரத்த கேட்கறத பேங்க் போ சொல்லு. நீ ஏன் குடுக்குற? உன்கிட்ட ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னாக்கா, வருங்கால குழந்தைகளின் வாழ்க்கைய விட எது முக்கியம்? அதான் தலைப்பே. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த தலைப்புக்கு ஏத்த மாரி தான் நான் பேசுவேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் வந்தார். நேர்லயே வந்தார். சார் நான் 17,00,000 குடுத்துருக்கேன். இந்த மாரி வட்டி குடுத்துருக்கேன். என்ன எதுக்கு வட்டி குடுத்தீங்க? அப்படின்னா, இல்ல எனக்கு கொஞ்சம் பென்ஷன் பணம்லாம் வந்து நான் குடுத்துருக்கேன். அவர் குடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏங்க பென்ஷன் பணத்த வச்சிருக்கிறீங்க. அது நல்ல ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து நீங்க டெபாசிட் பண்ணி மாச வட்டி வாங்கக்கூடாதுன்னா, கவர்மெண்ட்ல வட்டி கம்மியா தராங்க. இவரு அதிகமா தரேன்னு சொன்னாரு. அதான் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டா கடைசியில இப்படி தான் ஆகும். உங்க கடைசி மொத்த உழைப்பையும் 17,00,000 கொண்டு போய் குடுத்துட்டு, அவர் நடிச்சு போயிட்டாரு. மளிகை கடை நடத்திட்டு இருந்தாரு. கடைசியில எல்லாத்தையும் இந்த ரிலையன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டான். நீங்க வந்து கர்ச்சீப் விக்கிறதுலருந்து, நீங்க செருப்பு விக்கிறதுலருந்து ரிலையன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் உங்கள்ட்ட எப்படி வாங்குவாங்க? விலையும் கம்மி, ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும். நீங்க காய்கறி வாங்கி வேஸ்ட் ஆச்சுன்னா கீழ தான் கொட்டணும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடன் குடுத்தவருக்கு சார்பா நான் நிக்கிறதா? கடன் வாங்குனவர் சார்பா நான் நிக்கிறதா? ஒரு சேஞ்சுக்கு கடன் குடுத்தவரே வந்தாரு. தப்ப உங்க பேர்ல வச்சுக்கிட்டு, நீங்க அவங்க மேல குறை சொல்றது தப்பு. உங்களுக்கு ஒரு பென்ஷன் பணமோ, இல்ல வேற எங்கேயாவது பணமோ, இல்ல வீடு வித்த காசோ, இல்ல காடு வித்த காசோ வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணுவீங்க? போங்க. உங்களுக்குன்னு ஸ்கீம் நெறைய இருக்கு. அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு. பிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க. கவர்மெண்ட் தர்ற நியாயமான பணத்த, நியாயமான ஒரு இன்ட்ரெஸ்ட்ட ஆசைப்படுங்க. அதுதான் சொல்றேன். இவரு என்ன சொல்றாரு, சார் நீங்கலாம் வந்து சப்போர்ட் பண்ணா நான் எப்படி பணம் வாங்குறது? நீ ஏன் குடுத்த? அதான் கேள்வி. என் கேள்விக்கு பதில் சொல்லு. அதிக ஆசைக்கு வட்டிக்கு ஆசைப்பட்ட. 10%லேருந்து 8% வட்டி இத ஆசைப்பட்ட. ஆரம்பத்தில குடுக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து குடுக்க முடியலன்னா, உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருவாங்க. போங்க கேஸ் நடத்துங்க. இல்ல 20 வருஷம் ரொம்ப அதிகம். நான் அதுவரைக்கும் உயிரோட இருக்க மாட்டேன். அது ஏன் தப்பு இல்லையே? நீங்க 20 வருஷம் உயிரோட இருக்க மாட்டீங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ள பணத்த வாங்கிறேன்னா, என்கிட்ட அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா, இங்க இருக்க ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படி. ஏன்னா, இங்க ஒரு கேஸ் போட்டீங்க சார். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட கொலை வழக்கு இன்னும் தான் பெண்டிங்ல இருக்கு. அதே போல இந்த குண்டாஸ் வழக்கு போடுறாங்க இல்லையா? அதுல போட்ட புட்டப் கேஸ் இன்னும் முடிக்காம இருக்கு. இந்த ரூ. 50 பிக் பாக்கெட் அடிச்சான். இந்த ரூ. 50 கையில இது வச்சிருந்தான். ஏதோ அவன வந்து பிளேடால கீச்சு இது வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் கடையில வந்து சோடா பாட்டில் எடுத்து கடையில விட்டான். அப்படின்ற கேஸ் எல்லாம் புட்டப் கேஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் போட்ட கேஸ் புட்டப் கேஸ். இதெல்லாம் எவ்வளவோ கேஸ் கிடக்குது. இதெல்லாம் முடிக்கணும். அந்த கேஸோட கேஸா தான் உங்க கேஸும் வரும். இதுவும் கிரிமினல் கேஸ் தான் வரும். இல்லைன்னு சொல்லலையா? அடிதடி சண்டையில இருந்து, குழாய் அடி சண்டையில இருந்து எல்லாம் கிரிமினல் கேஸா மாறி மகிழர் கோர்ட்டுக்கு வரும். சாதா கோர்ட்டுக்கு வரும். எஸ்டிசிக்கு வரும். இதே போல இதுக்கு வரும். அடிஷனல் கோர்ட்டுக்கு வரும். எல்லா கேஸையும் பார்க்கும்போது உங்க கேஸையும் பார்ப்பாங்க. நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்ற உடனே உங்க கேஸ் கடத்துக்கு முன்னாடி வச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க. பணம் வரணும். செக்கை வாங்கிட்டு பவுன்ஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான் அஃபென்ஸ். புரியுதுங்களா? இது ஒரு சாதாரண கிரிமினல் மைனர் வழக்கு. கிரிமினல் மேஜர் ஆக்ட்ல வரக்கூடியதா இந்த 138 இந்த ரெகட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை கொடுத்துட்டு ரெக்கவர் பண்ணா எப்படி? பேங்காலேயே ரெக்கவர் பண்ண முடியல. பேங்காலேயே ரெக்கவர் பண்ண முடியாம தான் உனக்கு ஆர்பிட்ரேஷன் நடத்துறாங்க. நீங்க செக் கொடுத்து பணம் வாங்கினீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இல்ல. ஆர்பிட்ரேஷன் எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் வேற பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு வேற என்ன வழி இருக்கு? நீ தான் சொல்லணும். உங்க தப்பு மேல தப்பு வச்சுக்கிட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டது உங்க தப்பு. ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ கூட சொல்றாரு, நிறைய பெருமக்களுக்கு இது வந்து ஒரு உபயோகமா இருக்கும். உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா வட்டி கொடுங்க ஆசைப்பட்டீங்கன்னா வங்கியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வங்கியில போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எவ்வளவோ ஸ்கீம் இருக்கு. அது பார்த்து எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது பார்த்தா நல்ல சட்டமாக நீங்களே வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான். அதனால நீங்களே வந்து எந்த முடிவு பண்ணுங்க. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைங்க. கவர்மெண்ட் கொடுக்குற நியாயமான வட்டியை வாங்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒருத்தர் கேட்கறாரு, எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுப்பீங்க? நான் 7% வட்டி தரேன். அதாவது ரூ. 100 வாங்கினா ரூ. 7 தரேன் அப்படின்னு வட்டிகளை ஆசைப்பட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் சார் இருக்கும். இந்த ஆமை கூட பார்த்தீங்கன்னா நிறைய இது மாநிலங்கள்ல இருந்து கொள்ளுவாங்க சாப்பிட்றதுக்கு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆமையை கொள்றது அவ்வளோ சீக்கிரம் சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல ஒரு தண்ணியில் சாதா போடுவாங்க. அதை கீழே கொதிக்க வைப்பாங்க. ஆரம்பத்தில் ஆமை ஜாலியாக நீந்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சூடு ஏறி கடைசியில் ஆமை துடிச்சு சாகும். இதுதான் நிலமை. ஆரம்பத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இனிக்கும். மேற்கொண்டு கட்ட முடியலன்னா இப்போ உங்களுக்கு கசக்கும். அவ்வளோதான். நீ கோர்ட்டுக்கு போங்க. ப்ரொவிஷன் இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் ஆர் தேர். தாராளமாக யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். ஒரு பவுன்ஸ் ஆன செக் வச்சு நீ கேஸை ஃபைல் பண்ணலாம். ஆனால் நீ எத்தனை பவுன்ஸ் ஆன செக் இருக்கா? 45 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இவ்வளோ வழக்கு திருப்பு கிடைக்கணும்னா ஒன்று கேஸ் தான் உயிரோட இருக்கும். மற்ற 2 பார்ட்டியும் போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட யாரும் கொண்டு வராதிங்க. அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்மகிட்ட எந்த அட்வைஸும் கிடையாது. ஏன்னா கடனை கொடுத்துவிட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனையோ பேரை பட்டு கூட நீங்கள் இன்னும் திருந்தலை.
செக்கு கொடுத்து பணம் கொடுக்குறாங்க. கந்து வட்டி குரூப் ரொம்ப அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கந்து வட்டி கொடுக்குறவங்க எக்கச்சக்கமாயிட்டாங்க. பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காம சில பேர் பணத்துக்கு வட்டி கொடுப்பாங்களான்னு வட்டி கொடுக்குறது. இன்னைக்கு வட்டி கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது. சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் மிரட்டினா கூட நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க. இப்போ கந்து வட்டிக்காரன் ஒருத்தர் மிரட்டான்னு வச்சுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பணத்தை கொடுக்கல, நான் கொண்டு போய் கஸ்டடியில் வச்சுருந்தேன், கதையே ஆகாது. ஒரு டச்சு அவருக்கு மேலே பட்டா கூட கேஸ் வேறு மாதிரி ஆயிரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அவர் பணம் கொடுக்கல சார், அதனால சார் கூட்டு போனேன். நீ கடன் கொடுக்காம இருக்கிறது 138 நீ கோர்ட்டுக்கு போகணும். அவரை கூட்டு போய் நீ வச்சிருந்த பற்றியா இல்லீகலாக வச்சுருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடத்தலில் வரும். ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்க 395 வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. பணம் கிடைக்கலன்ற ஆத்திரத்தில் சில பேர் வந்து காரில் வச்சு கூட்டு போயிட்டாங்கன்னா உட்கார வச்சு பணத்தை கொண்டு படத்தில் தான் இப்போ காலகட்டத்தில் அது மாதிரி நடக்கும். நிஜ வாழ்க்கையில் நடக்க முடியாது. உங்களை 10 நிமிஷம் அசிஸ்டன்ட் கமிஷன் வந்து பிடிச்சிருவாரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த கேமரா வச்சு எந்த போச்சுன்றது 10 நிமிஷம் உங்கள் வாசலில் வந்து என்ன நீ பணம் கொடுங்க சார் பண்ண கத்த அதெல்லாம் போய் கோர்ட்டில் போயிட்டு கடத்துறதுக்கு மேலே ஜெயிலுக்கு போய் தள்ளி விட்டுருவோம். எத்தனை பேர் இந்த மாதிரி கந்து வட்டிக்காரங்க போய் ஜெயிலில் இன்னும் உட்காந்துட்டு கேஸை முடிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பேர் கேஸை முடிச்சு தண்டனை வாங்கி தண்டனை ஜெயிலில் இருக்கிறாங்க. எல்லாம் வட்டி காசப்பட்டு தான். இந்த காலத்தில் வந்து அதாவது மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் அதிகமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. கூட ஒன்று சேர்த்து கந்து வட்டியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கந்து வட்டி தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே ஒரு பெரிய வச்சுன்னா சட்டமும் ஒரு கந்து வட்டி தடை சட்டம்னு இருக்கு. இந்த சட்டம் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுறதில்ல. ஏன்னா அதில் கேஸ் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசாங்க சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்குது. பட் அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்காக பணம் வாங்கினவங்க எல்லாம் மொத்தமாக கொடுக்காதீங்க, மொத்தமாக ஏமாத்திருங்க நான் சொல்ல வரல. ஒருத்தர் சூழ்நிலை அப்படி இருந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் வாங்கின நிலைமையில இப்போ இல்லைன்னாக்கா அது ஒரு ஸ்டேட்டஸ் தான். அதுக்காக வந்து அவர் வந்து துன்புறுத்துறதோ, அவங்க உறவினரை மிரட்டுறதோ, அவங்கள்ட்ட சண்டை போடுறதோ, அந்த பப்ளிக் ஷேமிங் பண்ணுறதோ இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதே போல் இறுதியாக வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்க்குற தோழர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் 3 நிமிஷத்தில் வரணும். நானே மடக்கி பார்க்குற 3 நிமிஷத்தில் வர மாட்டேங்குது. அது பாட்டு போயிடுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஃபுட் அட்வைஸ் வேணும்னா நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறத தவிர ஒரு வழி கிடையாது. அதில் மட்டும் தான் என்னால் ஃபுல் வீடியோ போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மெம்பர்ஷிப்பும் இருக்குது பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் ஐடியாஸ் இருக்கும், அவ்வளோதான். மொத்த வித்தியாசம் நிறைய இருக்குது மெம்பர்ஷிப்பில். அதுக்கப்புறம் குழந்தைகளின் வாழ்க்கையோட எது முக்கியம்? இது ஒருத்தர் கேள்வியாகவே கேட்டார் நம்மள. அதுதான் தலைப்பாக வச்சிருக்கிறோம். அதாவது நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையோட வேற எதுவும் முக்கியம் கிடையாது. இதுதான் தலைப்பு. இதை பொறுத்த உண்மையாக தான் அதை தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கினது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். இந்த பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் உங்கள் திறமையை நம்பி உங்கள் பேங்க் கொடுத்தது, அவ்வளோதான். உங்கள் குழந்தைகளை நம்பி இல்லை. அவங்க அதுக்கு பொறுப்பும் ஆக மாட்டாங்க. உங்கள் தாய் தந்தையரை நம்பி இல்லை. சம்பாதிக்கிற ஏர்னிங் பர்சன் நீங்கள் ஒருத்தர் தான் போது நீங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறீங்க. ஆனால் உங்கள் பாதிப்பு எத்தனை பேருக்கு அது வந்து எஃபெக்ட் உண்டாகுது? உங்கள் குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை தரம் கருமையாயிடும் இல்லையா? இப்போ மாசமானா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 1,00,000 ரூபா கட்டி ஆகணும்னா எங்கே பிரட்டி மாதம் கட்டிகிட்டே வரீங்க. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக அந்த குழந்தைங்களோட நியூட்ரிஷன் பாதிக்கப்படுது. உணவு சரியாக கொடுக்க முடியாமல், தரமான கல்வியை கொடுக்க முடியாமல், கடைசியில் அவங்களால என்ன பண்ண முடியுது பார்த்தீங்களா? அந்த குழந்தைகளை வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வளர்க்க வேண்டியதாக போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை குழந்தைகளை வளர்க்கும் போது உங்களால் தான் இது நடக்குது. அப்போ தான் நான் சொல்கிறேன், என்னோட அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை விட வேறு எதுவும் பெருசு கிடையாது. மிஞ்சி போனால் NDFC பேங்க்காரன் அவனுக்கு நம்ம நொட்டிட்டா மட்டும் அவனா கோடீஸ்வரன். இப்போ இருக்கிறவன் சாதாரணமாக ஒரு NDFC வந்து சின்னதாக ஆரம்பித்து 3 ப்ராசஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். எதுக்குன்னா சம்பாதிக்கத்தான். வேற ஒரே கம்பெனி தாங்க, பட் அது வந்து சிஸ்டர்ஸ் கன்சர்ன் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா எப்படி லோன் கொடுத்தாலும் கட்டுறவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறான். இப்போ புதுசாக இப்போ வந்து மேஜர் ஆகி சம்பளம் வாங்குறவங்க, இப்போ 18 வயசு பூர்த்தியானவங்க வேலைக்கு வராங்க இல்லையா, அவங்களோட பேன் கார்டு அதில் பார்த்தோம்னா அங்கே கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாகுது. அவனை மிரட்டி கொடுக்குறது கரெக்டாக கட்டிடணும்னு அவன் கரெக்டாக கட்டிடுவான். அந்த நம்பிக்கையில் தான் NDFC வராங்க. NDFC ஏமாந்து போகிறது கிடையாதுங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு லாபம் தான். என்ன மறைமுக இன்சூரன்ஸுக்கு ஒரு வகையில் வந்து அவனுக்கு சேர்ந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்சியோட மாற்றி வச்சிருக்காங்க. எப்படி வழக்கமானதோ ஒரு மாறி இப்போ ஒரு புதுமையான ஆட்சி வந்திருக்கும். அதே போல் தான் யங்ஸ்டர்ஸ் நம்பி தான் இருக்குது தமிழ்நாடு. அப்படின்ற போது புதுசாக வர்றவங்களுக்கு அதிகமாக அவங்க கான்சன்ட்ரேஷன் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் இதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த கடன் வாங்கினவங்களோட இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் அவங்களுக்கு மட்டும்தான். வேறு யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி போயிருங்க. அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யங்ஸ்டர்ஸ் அது ஒரு டார்கெட் பண்ணி தான் இந்த லோன். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு கரெக்டாக பயம் இருக்கும். கரெக்டாக கட்டிடுவாங்க. சில பேர் வந்து பைக் EMI வாங்கியிருப்பாங்க. இப்போ லேடிஸ் நிறைய பேர் வந்து பைக் EMI வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா சின்ன வயசு வேற. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அம்மா அப்பா அவங்க துணையோடு இருக்கக்கூடிய ஒரு வேளை வந்து அம்மாவோட அரவணைப்பிலே வரக்கூடிய அந்த பெண்கள் மேஜர் ஆகிட்டாங்க இருந்துச்சு, வண்டி தேவைப்படும். ஸோ அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக கூட இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, ஒரு பணியிடத்துக்கு செல்றது, பணியிட மாறுதல். ஸோ அவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு விரும்பாமல் ஒரு வண்டியை வந்து சில பேர் வந்து லைசன்ஸ் எல்லாம் கூட ஓட்டுறாங்க. அது பெரிய விஷயம். நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்காமல் இருக்கீங்க, அதனால் வந்து தயவு செஞ்சு லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டுங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்படும். இப்போல்லாம் ஆன்லைன்லேயே சலான் போட்டு உங்கள் செல்ஃபோன் ரீச் நம்பருக்கே அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் இது நிறைய பேர் கேட்கும் போதெல்லாம் லைசன்ஸ் இல்லைன்றாங்க. அது பெரிய தவறு.
பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், நிச்சயமா நீங்க லைசன்ஸ் எடுத்து தான் உங்களோட வண்டியை ஓட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளா உங்க முன்னாடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வண்டி லோனை கட்டுறது கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டைம் வருது. அந்த டைம்ல அவங்க பணத்தை கட்டி ஆகணும். கட்டலனா பவுன்ஸ் சார்ஜ் அது இதெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்துருவாங்கன்ற பயத்திலேயே கடன உடனே வாங்கி அந்த டியூவ கட்டிடுறாங்க. இப்போ இதனால என்ன சொல்ல வரேன்னா, பயம்ன்றது இருக்கு. ஏன்னா, அவங்க வீட்டுக்கு தெரியாம லோன் வாங்கியிருக்கலாம். இல்ல வீட்ல வாங்கி குடுத்துருக்கலாம். நான் சம்பளம் வாங்கி கட்டிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா வேலை இல்லாம போயிருக்கும். இப்படி நெறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, உங்களால கட்ட முடியாம போயிரலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்த யங்ஸ்டர்ஸ டார்கெட் பண்றாங்க இந்த என்டிஎஃப்சி பேங்க். அதனால இந்த என்டிஎஃப்சிய பொறுத்தவரைக்கும், இப்ப டார்கெட் பண்ணி கரெக்ட்டா அவங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு மேலும் 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 லோன் குடுத்து, ஃபியூச்சர்ல அவங்களே கடன்காரனாக்கி விட்டுறது. ஸோ இதுதான் உங்களோட டாக்டிக்ஸ். இதுதான் உங்களோட மெயினான ஒரு அணுகுமுறையா இப்ப இருக்குது. இது பார்க்கப்படுது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை தவிர நாம வேற எதுவும் தேவையில்ல அப்படின்னு. ஆமா சார். நான் ஓப்பனாவே சொல்றேன். அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃபால்டர் என்கிட்ட வராருன்னு வச்சுக்கங்களேன், முதல்ல குழந்தைகள் இருக்காங்களா? என்ன படிக்கிறாங்க? இத தான் நான் கேட்பேன். ஏன்னா, அவங்களோட எதிர்காலம் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? குழந்தையா இருக்கிறாங்களா? வளர்ந்துட்டாங்களா? மேஜர் ஆயிட்டாங்களா? அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? எது கேட்கிறேன்னா, நாளைக்கு அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது. இப்போ உங்க பிரச்சனை என்ன? கடன் தானே. சட்டப்படி தானே குடுத்துருக்கான். சட்டமே உங்கள பாதுகாக்கும். அவ்வளவுதான். போயிட்டு வாங்க. வேற என்ன? அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன லீகல் ஸ்டெப் எடுக்கணுமோ, அத எடுத்து குடுத்து, கடன கட்ட வேண்டாம்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா, இங்க கடன வாங்கி அதீத கடன் நம்மட்ட வராங்க. ஒரு நார்மல் கடன் வந்தா வரமாட்டாங்க. இப்போ ஒரு ஒரு 60,000 சம்பளம் வாங்குறவருக்கு ஒரு ரூ. 8,000 லோன் வந்தா வரமாட்டார். ஏன்னா ரூ. 8,000 தான் கட்டின மாசம் கட்டிட்டு போயிருவாரு. அந்த லோன குளோஸ் பண்ணிடுவார். ஆனால் ஒரு 60,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரூ. 1,50,000 லோன் இருந்தா எப்படி கட்டுவாரு? எப்படியோ கடன உடன வாங்கி, பாத்திரத்த அத வித்து, இத வித்து, நகை வித்து, நட்டு வித்து கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கட்ட முடியாம வரப்போ தான் நெட்ட சர்ச் பண்றாங்க. அப்ப சர்ச் பண்ணும்போது தான் அகஸ்மாத்தா நம்ம நம்பர் மாட்டுது. அப்பதான் வர்றாங்க. நான் என்ன சொல்றது? குழந்தைகளின் எதிர்காலத்தை விட எதுவும் முக்கியம் அல்ல. அதுக்கு ஒண்ணு என்ன பண்ண போறாங்க? நீங்க மட்டுமே உங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ப்ளேம் பண்ணிட்டு போட்டோம். அதுக்கேத்த சட்ட பதில் நம்ம குடுத்துட்டு போவோம். ஆர்குமெண்ட்ல அதுவும் ஆர்பிட்ரேஷன் பல பேர் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட என்ட்ட கேள்வி கேட்கல. ஏன் கேள்வி கேட்கல? ஆர்பிட்ரேஷன் எடுத்து நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். உண்மைதான். எங்க என்ன கேள்வி கேட்கட்டும். எங்க யாராவது ஒரு சோல் ஆர்பிட்டர், ஒரு ரிட்டயர்ட் ஜட்ஜ் எனக்கு ஒரு போஸ்ட் போடுங்க. இல்லன்னா எனக்கு ஒரு கீழ WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட் போடுங்க. அந்த மாரி அப்படிலாம் முடிக்க முடியாது. காலம் ஃபுல்லா கட்டித்தான் ஆகணும் அப்படின்ற யாராவது ஒரு சட்டம் வச்சுதான் சொல்லுங்க. ஒரு லோன் இருக்கு. ஒரு ₹1,00,000 லோன் வச்சுங்க. இல்ல ₹10,00,000 லோனா வச்சுங்க. ஆர்பிட்ரேஷன் போறாங்க. ஆர்பிட்ரேஷன்ல ஒரு அவார்டும் குடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நீ அந்த அவார்ட் எடுத்துட்டு எங்க போவ? கோர்ட்டுக்கு போயிருவீங்களா? கோர்ட்டு தான் போணும். போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண முடியும்? எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். அவர்கிட்ட தான் அவர் பேர்ல எதுவும் இல்லையே. அப்புறம் எக்ஸிகியூஷன் பண்ணி என்னத்த எடுக்க போற? புடிச்சு உள்ள போட்டுருன்னு சொல்றதெல்லாம் சும்மா. இந்த சிவில் அரெஸ்ட் இந்த காலத்துல இல்ல. சிவில் அரெஸ்ட் போட்டா கூட அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? பணத்துக்காக ஒருத்தரை சிறைப்படுத்தக்கூடாது. பண்ண முடியாது. சீட்டிங் பண்ணியிருந்தா கூட சீட்டிங் தான் தண்டனை தர முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹40,00,000 ஒருத்தர் சீட்டிங் பண்ணிட்டாரு. சீட்டிங் பண்ணதுக்கு அவருக்கு 2 வருஷம் தண்டனை தான் குடுத்தாங்க. அந்த பணத்த நீங்க முழுசா கட்டுன்னு சொல்ல முடியாது. சீட்டிங் பண்றது மட்டும் தான் இங்க வேலை. மெயின் கருத்தே தவிர, அவர் எவ்வளவு பணம் சீட்டிங் பண்ணாரு, அத திருப்பி குடுக்கணுமான்ற அவசியம் கிடையாது. அது எப்படியாவது அதுக்குன்னு சிவில் சூட் தான் போய் ஆகணும். அங்கேயே சிவில் தான் நிக்கும். அதனால தான் சொல்றேன், ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டு குடுத்தா கூட எத்தனையோ அவார்டு என்கிட்டயே ஒரு 25,000 அவார்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷம் அவார்டு வச்சிருக்கேன். அத வச்சுட்டு பேங்க்காரன் என்ன பண்ண முடியும்? அந்த பழைய அவார்டு ஆயிப்போச்சு 2வது. அத எடுத்து முறைப்படி கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைலிங் பண்ணி, அவரோட சொத்துக்கள அட்டாச் பண்ற அளவுக்கு இங்க லீகல் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட கிடையாது. நீங்க ஸ்ரீராம்னு எடுத்துக்கங்க. அவங்ககிட்ட லீகல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான். ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா 50,000 60,000 நோட்டீஸ் வரைக்கும் அனுப்புறாங்க ஒரு நாளைக்கு. ஆனா அவங்களால எத வசூல் பண்ண முடியும்? அத வசூல் பண்ற அவ்வளவு அட்வொகேட் அவங்கள்ட்ட கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ குழந்தைகளின் எதிர்காலம் தான் முக்கியம். குழந்தைகளின் எதிர்காலத்தை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு நான் சொல்றேன். அதுக்காக நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயார். என்ன பண்ண போறாங்க? மிஞ்சி போனாக்க நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா ஒண்ணு நோட்டீஸ் வந்தா நீங்க எல்லாம் பயப்படவே கூடாது. ஒரு பேங்க் மினிமம் 15 நோட்டீஸ்ல இருந்து 50 நோட்டீஸ் வரைக்கும் அனுப்பலாம். அனுப்புவாங்க. டிமாண்ட் நோட்டீஸ 3 அனுப்புவாங்க. ரீகால் நோட்டீஸ் ஒரு 100 அனுப்புவாங்க. ரீகால் நோட்டீஸ் 100 கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு பேங்க்ல இருந்து. ஏன்னா அது அவங்களோட ஆப்ஷன். அடிச்சுட்டே அமுச்சுட்டே இருக்கலாம். அது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட். அது பாட்டு அடிச்சு தள்ளிடும். அதே போல பார்த்தா ஆர்பிட்ரேஷன் ஒரு 10 தடவ எடுப்பாங்க. அவார்டு கொடுத்தா விட்டு போயிருவாங்க. என்டிஎஃப்சி வேற அதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் டார்கெட் பண்றது மக்களோட பான் கார்டு தான் டார்கெட் பண்றாங்க. அது எப்படி ஏதுங்கிறத என்னோட மெம்பர்ஷிப் வீடியோல நிறைய போட்டிருக்கேன். போய் மெம்பர்ஷிப் ஆகி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி உங்க சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இப்போ நம்பர் யாரும் எடுக்கலன்றாங்க. நீ 24 ஹவர்ஸ் இங்க ஒர்க் ஆகும் நம்பர். எத்தனை நிமிஷம் பண்ணாலும் உங்க கேள்விகளுக்கான பதில்களை சொல்லப்படும். அடுத்து எந்த டாபிக் பேசணும்னு சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு மக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி இன்னைக்கு பல இடத்துல என்னை தெரியுதுன்னா மக்களாகி நீங்கள் தான் காரணம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் இவ்வளோ மக்களுக்கு நான் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே நான் பிரபலம் ஆகணும், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணுன்ற எண்ணம் கிடையாது. அதாவது நிறைய பேர் பார்க்காத ஒரு கேஸு, பார்க்காத ஒரு முகம்னா வங்கி கடன் பெற்றவர் தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே கடனால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்ககிட்ட பணம் பெருசாக எதுவும் இருக்காது. அவங்ககிட்ட உதவி கேட்டால் நம்மகிட்ட வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி வழக்கு எடுக்க மாட்டாங்க முதல்ல. ஏன்னா அவங்க ஒரு சொத்து கேஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா பணம் வருது, 5 லட்ச ரூபா பணம் வருதுன்னா எடுத்து ஆய்வு பண்ணுவாங்க.
இவங்களே இல்லாமல் வர்றாங்க. இவங்ககிட்ட என்ன ஃபீஸ் வாங்க முடியுன்றதான் நிறைய பேர் வழக்கறிஞர்கள் வந்து முன் வர்றதில்ல. நிறைய வழக்கறிஞர் ஆர்பிட்ரேஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கால்வாசி தெரியாது. ஒரு விஷயத்தை எடுத்து பல விட முயற்சி பண்ணால் தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாதனால தான் ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டு கொடுத்தாலும் ஹைகோர்ட்டில் போய் செட்டில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பதில் எடுத்து சொல்லி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் தான் வருது. முறைப்படி எடுத்து முடிச்ச ஆர்பிட்ரேஷன் எதுவும் வர மாட்டேங்குது. ஆர்பிட்ரேஷன் என்னங்கிறத பாருங்க. நிறைய பேர் தெரியாது. இது காரணம் என்னன்னா, நீங்க லோன் வாங்கும்போது கீழே கொடுத்துருக்க 150 கிளாஸை படிச்சு பாருங்க. ஆர்பிட்ரேஷன், கான்சிலேஷன் இதெல்லாம் என்னன்னு தெளிவாக போட்டிருக்கோம். சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ குழந்தைகள் எதிர்காலத்தை விட எதுவும் முக்கியமல்லன்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே போல எதுக்குன்னா, இப்போ இந்த லோனை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டீங்க இல்லைன்னு சொன்னால், அதுக்கப்புறம் உங்கள் லோன் கிடைக்குமான்னா சத்தியமாக கிடைக்காது. ஒருத்தன் கூட லோன் தர மாட்டான். சார் உங்கள் சிபில் ஸ்கோர் சுத்தமாக கம்மி, அதனால் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ உங்களை பிடிச்சி உட்கார வச்சு பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் உங்களை துரத்தி விட்ருவான் பேங்க்காரன். அந்த காசுன்றது மண்ணுலையோ இல்லை கீழே போகிற அளவுக்கு சமம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால குழந்தைகளின் வாழ்க்கையும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் சொல்லி அதுக்குண்டான உதவிகளை நம்ம வழக்கறிஞர் சொல்லும் பதில்கள் காலகாலம் செய்ய முடியும் சொல்லி முடிச்சுக்கிறோம். நன்றி.